என்னடா இது இடியாப்பம் வாங்கிட்டு வர சொன்னா காஞ்சு போன முறுக்க கையில கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன். ஆனா இதுதான் இடியாப்பம்னு அப்ப எனக்கு தெரியல. கரெக்டா ஒரு 2 நாள் முன்னாடி டைம்க்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு முக்கியமான விஷயமா ஆபீஸ்க்கு போகணும்னு ஹஸ்பண்ட் சொன்னாரு. அன்னைக்குன்னு பார்த்து அலாமும் அடிக்கல, கேஸும் காலி ஆயிடுச்சு. நல்ல வேலையா அந்த இன்ஸ்டன்ட் இடியாப்பம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருந்தேன். இது செய்யறது இவ்வளவு ஈஸியா இருக்கும் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கெட்டில சுடுதண்ணியை காய்ச்சி கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு பேன்ல மாத்திட்டு இந்த இன்ஸ்டன்ட் இடியாப்பத்தை விதத்துக்கு ஒண்ணுன்னு எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள போட்டேன். ஜஸ்ட் 2 monthsலயே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும். நான் கூட வீட்டுல அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். ஆனா எனக்கு கூட இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்தது கிடையாது. அவ்வளவு உதிரியா ஒன்னொன்னும் நல்லா நீளமா இருந்துச்சு. இப்படி ஒரு ஐட்டம் இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியும். ஒருவேளை நீங்களும் இதை புதுசா கேள்விப்படுறீங்க, வாங்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. அவசரமான டைம்ல நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா ஹே ஃபுட்ஸ். இதுல நிறைய வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க. தூய மல்லி இடியாப்பம், மாப்பிளை சம்பா ரைஸ் இடியாப்பம், சம்பா வீட் இடியாப்பம், ராகி இன்ஸ்டன்ட் இடியாப்பம், அப்புறம் இன்ஸ்டன்ட் புட்டு மாவு கூட அவைலபிளா இருக்கு. இந்த இடியாப்பம் நீங்க தாளிக்க கூட வேண்டாம். 4 இடியாப்பத்தையும் ஒன்னா வேக வச்சு இந்த மாதிரி மிக்ஸ்டா போட்டு கொஞ்சமா தேங்காய் பூவும் நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதே போல என் ஹஸ்பண்ட் நல்லாவே விரும்பி சாப்பிட்டாரு. இது வாங்கும்போது கண்டிப்பா புட்டு மாவும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம வெல்கம் ஃபைண்டர் கூப்பன் கோட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 5% ஆஃபரோட நீங்க வாங்கிக்கோங்க. லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.